Hi everyone, Assalamualaikum. This is Amir from Amir Receipes and Vlog. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தலக்கறி குழம்பு மூளை வறுவல். வீட்ல எப்படி ஈஸியா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை மறக்காம ஒரு லைக், subscribe. நான் வந்து ஒரு ஆட்டோட தலக்கறி வாங்கியிருக்கேங்க. தலக்கறியை வந்து நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கறியை வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு சின்ன நார்மல் சைஸான வெங்காயம் 2 சைஸ் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. வெட்டின வெங்காயம் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கிட்டே இருங்க. வதங்கினதுமே இதில் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதையுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். தலைக்கறிக்குன்னு தனியான மசாலாஸ்லாம் இல்லை. நம்ம எப்போவுமே ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற கறி குழம்புலாம் ஆக்கணும்னா என்ன மசாலா யூஸ் பண்ணுறோமோ அந்த மசாலா தாங்க. கறியை ஃபஸ்ட்டு வேக வைக்க வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு மஞ்சத்தூள், தென் தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது அதில் சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுமே நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கறியை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே குக்கர் லிட்டை மூடிடலாம். வேறு எதுவுமே கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எதுவுமே இப்போ சேர்க்க வேணாம். கறி வெந்த பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு 5 to 6 விசில்ஸ் உங்களுக்கு எந்த அளவு கறி வெந்திருக்குன்னு நினச்சிங்களோ அந்த அளவுக்கு. நெக்ஸ்ட்டு மூளை வறுவல் செய்கிறதுக்கு வந்து மூளை வந்து வாஷ் பண்ணி அதில் மேலே நரம்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மூளை வறுவல் பண்ணுறதுக்கு வந்து 2 வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். வறுவல் செய்கிறதுக்கு 2 வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தென் 2 பச்சை மிளகா. காரம் அதிகமாக வேணும்னா நடுவில் கிரிக்கோங்க. சுமாராக இருந்தால் போதும்னா இந்த மாதிரி 2ஆக உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் ஆஃப் பெப்பர், 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் ஆஃப் மிளகாத்தூள், தென் மஞ்சத்தூள். அப்படியே தேவையான அளவு வந்து கொஞ்சம் கரம் மசாலாவும் உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா வந்து நான் 1/4 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். தென் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா மசாலா குக் ஆன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிற மூளை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. மெதுவாக எடுத்து வைங்க. கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே எக்கு நம்ம திருப்பும் பார்த்திங்களா, அந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி வேக வச்சிடலாம். கை கொத்தளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து அதில் மேலே தூவி விட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி மூளையை வந்து 1 by 1 திருப்பி விட்டுக்கலாம். மூளைக்கு இப்படி ஒரு பிரட்டு அப்படி ஒரு பிரட்டு, அவ்வளோதாங்க. இப்போ எக்ஸஸாக கொஞ்சமாக தண்ணி இருக்குது. திருப்பியும் உங்களுக்கு எண்ணெய் தேவை வேணால் மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு சிம்மில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். மூடிட்டோன்னு வைங்க, 5 மினிட்ஸில் மூளை வறுவல் ரெடி. இந்த மாதிரி எண்ணெய் அப்படியே தனியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மட்டும், அது கூட எதையுமே சேர்க்கல, வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது கறி நல்லா குக் ஆயிடுச்சு குக்கரில். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம்.
ரொம்ப சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு கறி எப்படி வந்திருக்குன்னு நான் டீப்பாக காமிக்க முடியல. ஒரு பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறுனதுமே அதை எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து குழம்புக்கு வந்து 1 ஸ்பூன் ஆஃப் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், அதே 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், அரைச்ச தேங்காய் விழுது இதையுமே சேர்த்து குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் போட்ட மசாலாஸோட குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறி நல்லா குக் ஆயிடுச்சுங்க பாருங்கள். நல்லா கறி குக் ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். இப்போ குழம்புல வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேகும்போதே நம்ம சப்போஸ் உப்போ காரமோ கம்மியாக இருந்தால் அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். வெந்த பிறகு போடுறத விட வேகும்போதே போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு தேவையான கொஞ்சம் உப்பையுமே மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணி குழம்போடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணோம்னா தலக்கறி குழம்பு ரெடி. வாவ், சூப்பரான தலக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி தாங்க தலக்கறி குழம்பு செய்வேன். உங்களுக்கு இந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்துச்சுன்னா 1 டைம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். 1 டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் செய்யறதுக்கு ரொம்பவும் ஈகராக இருப்பீங்க. எங்கள் வீட்டு தலக்கறி குழம்பு ரெடிங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப். சாப்பிட்டதில் சூப்பராக இருந்துச்சுங்க தலக்கறி குழம்பு. அதுலேயும் அந்த மூளை வறுவல் சூப்பரான இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.